செல்வி, அடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. சரி, என்னடி திடீர்னு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நானும் என் ஃப்ரெண்டும் பிசினஸ் ஆரம்பிச்சோமா, அது இப்ப லாஸ் ஆயிடுச்சு அத்தை. அவன்கிட்ட காசு கேட்டுட்டே இருக்கா அத்தை. எவ்வளோடி தரணும்? 1,00,000 ரூபா கொடுக்கணும் அத்தை. அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு தெரியாது அத்தை, தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்டி அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்ற? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீ கேட்கறப்ப நான் கொடுத்துட்றேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. சரி இரு. ஏ ஸ்வேதா, ஆமா, ஊர்ல இருந்து செல்வி வந்திருக்காடி. ஓ அப்படியா, சரி. காசு 1,00,000 ரூபா கேக்குறான். இந்த குட்ரி என்கிட்ட எதுவும் 1,00,000? அக்கௌண்ட்ல ஏதோ 1,00,000 ரூபா வச்சிருக்கிறேன்னு சொன்னியா, அது கூட ஏதோ பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அம்மா என்னம்மா நீ அதை காலேஜ் ஃபீஸ்க்காக வச்சிருக்கேன், நான் காலேஜுக்கு என்ன பண்ணிட்டோம்? அவ எப்ப கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்காடி. நான் வாங்கி தரேன், இருந்தா கூட. சரி, போய் ஜிபே நம்பர் வாங்கிட்டு வா, நான் போன்ல அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. செல்வி, சுவாதி காசு போடுறாலாம், உன்னோட ஜிபே நம்பர் கேட்டடி. என் போன் நம்பர் தான் அத்தை, ஜிபேவும் அதுல அனுப்ப சொல்லிருங்க. சரி.